நண்பர்களே, நம்ம புது வீட்டுக்கான சரி இல்லை ரீபெயிண்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும், கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது கலர் நம்ம அடித்து பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டில் பெயிண்ட் வாங்குறீங்களோ அந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி பெயிண்ட் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து கலர் வந்து சாம்பிள் பாருங்கள். அப்போ தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான பெயிண்ட்டு இப்போ ராயல் அடிக்கிறீங்கன்னா, நீங்கள் ராயலில் போய்ட்டு சாம்பிள் வந்து ஒரு 4, 5 கலர் வாங்கிட்டு வந்தாலோ அல்லது ப்ரீமியம் வாங்கிட்டு வந்தாலோ, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சாம்பிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செலவாகும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டிராக்டர் மெஷின் அந்த மாதிரி பெயிண்டில் நீங்கள் கலர் சாம்பிள் பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸில் ஸ்பார்க் வரும், அது லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்து அடிக்கலாம். நீங்கள் என்ன பிராண்டில் அடிக்கிறீங்களோ அதில் லோ குவாலிட்டியில் வர்ற பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் கலர் வந்து செலக்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம் ஆகும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 ml பேக்கிங் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் நீங்கள் சாம்பிளுக்காக வாங்கிட்டு வர கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறத வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செலவு வந்து அதிகமாக போகும். கலருடைய தன்மை வந்து எதுலேயும் மாற போகிறது கிடையாது. பெயிண்டோட குவாலிட்டி மட்டும்தான் மாறும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக வாங்கும் போதில் என்ன பிராண்டில் பெயிண்ட் வாங்குறீங்களோ அந்த பிராண்டில் லோ குவாலிட்டி பெயிண்ட் வாங்கிட்டு வந்து சாம்பிள் வந்து அடித்து பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன்.